பில்டப்பிலேயே சினிமா போய்கொண்டிருப்பதாக விரக்தியை வெளிப்படுத்திய நடிகர் மன்சூர் அலிகான் விஷச்சாராய விவகாரம் குறித்து மனம் திறந்து பேசினார். இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க. அது மக்கள் காசெல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரா. பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவர் இல்லாமல் பேச முடியாது. 70-80 வயசு அவருக்கு பாருங்க, ஹீரோயினி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க, ரொம்ப கஷ்டம். நடிகையா சொல்றேன், அது யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்கள நடிக்கவும் வச்சாகணும், இங்க இவங்களும் நடிக்கணும். இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்லை. மக்கள் காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், கல்வி படம் வரும், ஒன்னும் உட்கார்றது இல்லை, பில்டப் பண்றாங்க. எல்லாமே பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கு. இப்ப விஷச்சாராயம் 100 பேர் செத்துட்டான். சரி, நாட்டுல இவன் விக்கிற சரக்கு விஷச்சாராயத்தை விட மோசமானது. 2 வருஷம் கழிச்சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் 100-200 பேர் தமிழ்நாட்டுல செத்துருப்பான். அது தெரியாது. ஏன்னா குடிச்சுதான் செத்தான், போயிட்டாப்புல இல்லையா? மது ஒழிக்கணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ணை மரம் வளரு, அதுல நீ அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமாவை கல்லு. ஷாம்பைன் அது என்ன, கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பைன். நீ தமிழ்நாட்டில் இது மாதிரி குவாலிட்டியா கொடு. மது டோட்டலா இந்த டாஸ்மாக் இழுத்து மூடு, இந்த சரக்கோட சேர்த்து அதையும் இழுத்து மூடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.